Hey guys, welcome to Calafit. இன்னைக்கு நம்ம சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஈட் ஒன்லி ஒன் மீல் அ டே? இந்த டயட் நம்ம பாடிக்கு சேஃபா, ஃபேட் லாஸுக்கு ஒர்க் ஆகுமா, இழப்பு ஆவதா? இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு OMEDI ஒன் மீல் ஆ டே நீங்க ட்ரை பண்ணலாமா வேண்டாமா என்பதை நிச்சயம் தெரிந்து கொள்வீங்க. ஸோ லெட்ஸ் டைவ் டீப் இன் டு திஸ் ஃபேசினேட்டிங் டாபிக். OMAD, அதாவது ஒன் மீல் அ டே என்பது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். இது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மீலை மட்டும் சாப்பிடும் டயட் பேட்டர்ன். ஒரு நாள் முழுவதும் 23 மணி நேரம் கழித்தலாம். ஒரு மணி நேரம் சாப்பிடும் நேரம் மட்டும் சாப்பிடலாம். எப்போ வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனா அந்த ஒரு மணி நேரத்துல எல்லா நியூட்ரியன்ஸையும் கவர் பண்ணணும். இதனால என்ன பலன் கிடைக்கலாம்? நம்ம பாடி இதுக்கு அடாப்ட் ஆகுமா? இதை சயின்ஸா அனலைஸ் பண்ணலாம். நம்ம பாடி நார்மலி குளுக்கோஸை எனர்ஜி சோர்ஸா யூஸ் பண்ணும். ஆனால் நீங்க 23 மணி நேரம் கழித்தால் உடல் மாற்றம் ஏற்பட்டு கால்ட் எண்ணெய்களை ஆற்றலாக பயன்படுத்தும். இதனால ஃபேட் லாஸ் வேகமாக நடக்கும். இதுவே OMADயை ஒரு பவர்ஃபுல் வெயிட் லாஸ் ஸ்ட்ராட்டஜியா மாற்றுகிறது. இந்த ப்ராசஸ்ல ஆட்டோபேஜி ஆக்டிவேட் ஆகும். அதாவது நம்ம பாடியில் உள்ள டேமேஜ்ட் செல்ஸை ரிப்பேர் பண்ணும். இதனால் இன்சுலின் அளவுகள் குறையும், புரத பாதுகாப்பு குறையும், மெட்டாபோலிசத் பெருக்கம் ஆகி புரதம் காய்ச்சல் மிக்கும். OMADயின் பல நன்மைகள் உள்ளன. முதன்மையாக இது வெயிட் லாஸுக்கு மிகவும் எஃபெக்டிவ். பிளட் சுகர் லெவல்ஸ் ஸ்டேபிளைஸ் ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும், பிரெயின் ஃபாக் நீங்கும், மைண்ட் சூப்பர் ஷார்ப்பா இருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் ஓய்வு கிடைக்கும். ஏனெனில் ஃப்ரீக்வெண்ட் ஈட்டிங்னால டைஜஸ்டிவ் ஓவர்லோட் ஆக சான்சஸ் அதிகம். இதனால் டிசிப்ளினியும் டெவலப் ஆகும், குக்கிங் ஈட்டிங்ல வேஸ்ட் ஆகும், டைமையும் சேவ் ஆகும். growth ஹார்மோன் சிக்ரீஷன் கூட அதிகரிக்கும். இது ஃபேட் பர்னிங்க்கும் மசில் பிரிசர்வேஷனுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆனால் டிராபேக்ஸும் இருக்கிறது. ஆரம்ப நாட்களில் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது இன்டென்ஸ் ஹங்கர், கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். மசில் லாஸுக்கும் சான்சஸ் இருக்கிறது. ஏனெனில் புரோட்டீன் இன்டேக் குறையலாம். சோஷியல் லைஃப் இம்பாக்ட் ஆகலாம். ஏனெனில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியுடன் நார்மல் ஃபுட் ரூட்டீன் மெயின்டைன் பண்ண முடியாது. நீண்ட கால மெடாபோலிசம் தொடர்ச்சியாக தொடர்ந்து செல்வதால் இது எல்லாருக்கும் பொருத்தமற்றது. மேலும் சிலருக்கு ஃபட்டீக், டிசீனஸ் மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கூடும். அதனால பாடி சிக்னல்ஸை சரியாக அப்சர்வ் பண்ணணும். எந்த மாதிரியான பேர் OMADயை பின்பற்றலாம்? ஓவர் வெயிட்டா இருந்தவங்க, ஒபிசிட்டியை கண்ட்ரோல் செய்ய விரும்புபவர்கள், டயபிட்டிஸ் ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உள்ளவர்கள், பிசி ப்ரொஃபஷனல்ஸ், டைம் சேவ் பண்ண விரும்புவர்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆத்லீட்ஸ், பாடி பில்டர்ஸ், பிரெக்னன்ட் விமன், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உள்ளவங்க, ஈட்டிங் டிசார்டர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினவர்கள் ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணணும். இதை சேஃபா பண்ணணும்னா எப்படி? பேலன்ஸ்ட் மீலா இன்க்ளூட் பண்ணணும். அதாவது ஹை குவாலிட்டி புரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், ஃபைபர் அண்ட் எசென்ஷியல் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கணும். எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் செய்யணும், ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும், மீல் டைமிங்கை சரியாக மேனேஜ் பண்ணணும். சடனா ஸ்டார்ட் பண்ணாமல் கிராஜுவலா அடாப்ட் ஆகணும். நீங்க OMAD ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அல்லது ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. OMAD ஒரு மேஜிக் புல்லட் இல்ல. ஃபேட் லாஸ்க்கு இது ஒரு ஆப்ஷன், பட் சஸ்டைனபிளா இருக்கணும். பேலன்ஸ் டயட் பிளான் பண்ணணும், லைஃப் ஸ்டைலை லாங் டர்மா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும். சார் சப்ஸ்கிரைப் கலாஃபிட்டுக்கு. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஹெல்த்தி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.